ஓல்டு சுவிட்சை கம்பேர் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நியூ சுவிட்ச் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே டிசைனாக பார்க்குறது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளுங்க. ஆஃபீஸ் யூசேஜோ இல்லைனா ஃபேமிலி யூசேஜுக்கோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லை வைப்ரேஷன்லாம் 0 வைப்ரேஷனாக இருக்குது. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Moto Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்சியில் ஒரு டாப் பீரியடை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த TFT மாடல் எஃப்சி வெர்ஷன் 4 பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ரைட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக பார்க்கலாம். ஸோ உட்காந்து பார்க்குறப்போ வெர்ஷன் 4 கம்பேர் பண்ணுறப்போ இந்த TFT டிஸ்பிளே மாடலில் ஸோ கொஞ்சம் ஹேண்டில் ஒய்டாக கொஞ்சம் தூக்கி வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ நார்மலாக கொஞ்சம் ஒய்டாக நீளமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது கொஞ்சம் அப்டேட் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது TFT டிஸ்பிளே ஆனால TFT டிஸ்பிளேயை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லேயும் இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு சுவிட்சை கம்பேர் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நியூ சுவிட்ச் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே டிசைனாக பார்க்குறது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இக்னேஷ் சுவிட்ச் ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு கிலோ டமுக்குனிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சைலண்ட் ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூச்சர்ஸாக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் மாடலுங்க. ஸோ கைஸ், இது FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சைலண்ட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹைப்ரிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் ஹைப்ரிட்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய பேர் ஹைப்ரிட்னா நமக்கு என்ன தெரியும், பேட்டரியில் ஃபஸ்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் பெட்ரோலில் மாறும் அப்படின்னு தெரியும். பட் அப்படிலாம் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா மைலேஜும் ஒரு டார்க்கும் இனிஷியல் டார்க்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஹைப்ரிட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 60 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஓட்டுற பொறுத்து மாறும். ஸோ ஒரு 1800 சொல்கிறாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஒரு 60 வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெர்ஷன் 4 கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹைப்ரிட் மாடலில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. இந்த ஹேண்டில் கொஞ்சம் ஒய்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுமாதிரி இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாம் மாற்றிருக்காங்க. லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. மெயினாக இந்த TFT கன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டே டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வெர்ஷன் 4லேயும் உண்டு, அதே இது இந்த ஹைப்ரிட் மாடல்லையும் இருக்குங்க. வெர்ஷன் 4ல் 6 கலர் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த வெர்ஷன் 4 இந்த TFT மாடலில் வெறும் 3 கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே வித் ஒரு சியான் ப்ளூ கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. மிச்ச கலர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுமா, ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்சும் ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சும் ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் என்னன்னா, இது ஆனில் இருந்துச்சுன்னா வண்டி நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் போயிட்டுருக்கீங்க, டிராஃபிக்கில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா வண்டி தன்னாலே ஆஃப் ஆகும். ஓகேவா? கிளச்சை பிடிச்சிங்கன்னா தன்னாலே வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. சைலண்ட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக சைலண்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டணும். ஃபஸ்ட் கியரும் ரொம்ப ஸ்மூத்தாக விழுது. ஸோ கைஸ், கொஞ்சம் அப்கிரேடாக இந்த ஹேண்டில் பேரை கொஞ்சம் அப்கிரேடாக இருக்க மாதிரி ஒரு சின்ன ஃபீலுங்க. இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தான வெஹிக்கிளுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் யூசேஜோ இல்லைனா ஃபேமிலி யூசேஜுக்கோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இப்போ யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி TFTயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 40 போதுங்க, 40 போகிற மாதிரி தெரில. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சைலண்டாக வருது. எக்ஸ்ட்ரா ஸ்னோட்டெல்லாம் கேட்கவே இல்லைங்க. அவ்வளோ சைலண்டாக வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன், இந்த சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் கொடுத்துருக்காங்க, பேக்கில் மோனோ சக்கப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தான சஸ்பென்ஷனாக கைஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 282mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேக்கில் 220mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பிரேக்கிங். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ABS உண்டுங்க. இதில் டுவல் சேனல் ABS கிடையாது, சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 149cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 12.4 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 13.3 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ வெஹிக்கிளில் வைப்ரேஷன்லாம் 0 வைப்ரேஷனாக இருக்குது. ஸோ இதில் ஏர் கூல்டு இன்ஜின் ஆண்டு நமக்கு அந்த ஹீட்டிங் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. இதே இது லிக்விட் கூல்டு இன்ஜின்னா காலையே நமக்கு ஏர் அடித்து தரலாம் இல்லையா? ஸோ இந்த வெஹிக்கிளில் ஹீட்டிங் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது.